காலை வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மாகாண சட்டமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களில் முதலாவது உறுப்பினர் MC ராஜா. பட்டியலின மக்களின் துயரங்களை முதலாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் MC ராஜா. நீதி கட்சியை உருவாக்கிய தலைவர்களில் முக்கியமான ஒருவர் MC ராஜா என்று MC ராஜாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடினார். இந்த நிலையில் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளான சமத்துவ நாள் விழாவில் உரையாற்றினார். அப்போது மாணவர் முன்னேற்றம் என்பது கண்கள் என்றால் பெண்கள் முன்னேற்றம் என்பது இதய துடிப்பு என்று முதலமைச்சர் உரையாற்றினார். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலும் இருந்து இஸ்லாத்தை பின்பற்றும் லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதற்காக சவுதி அரேபியாவின் மெக்காவில் கூடுகிறார்கள். இந்நிலையில் ஹஜ் பயணத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக நீதியை நிலைநாட்டுவதாக கூறும் தமிழ்நாட்டில் ஆளுநர் பரபரப்பு பேச்சு பேசியுள்ளார். திமுக அரசியலுக்காக செயல்படுகிறது, பாஜக அவசியத்திற்காக செயல்படுகிறது. அவர்கள் அமைத்திருப்பது பொருந்தாத கூட்டணி, அதிகாரத்தை பயன்படுத்தும் கூட்டணி. பாஜக அமைத்திருப்பது மக்கள் நல கூட்டணி. குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும், தமிழகத்தில் இரட்டை இலையோடு தாமரை மலரும் என்றும் 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில்தான் போட்டி என்று விஜய் கூறுகிறார். இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கு வேண்டுமானால் இரு கட்சிகளும் இடையே போட்டி வரலாம். விஜய் இரண்டாவது இடத்திற்கு வரலாம், ஏனென்றால் நாங்கள் முதல் இடத்திற்கு வருவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் காவலர் மீது தாக்குதல் நடத்தியதில் திமுகவினருக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது என்று அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரிசேரியில் உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவில் மின்சாரம் தாக்கியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக நிறுவனர் மறைந்த நடிகர் விஜயகாந்தை நினைவு கூர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சியுடன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அவர் தமது எக்ஸ் தள பக்கத்தில் கூறியிருப்பதாவது: எனது இனிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அற்புதமானவர். நானும் அவரும் பல ஆண்டுகளாக நெருக்கமாக உரையாடியதுடன் இணைந்து பணியாற்றியும் இருக்கிறோம். சமூக நன்மைக்காக அவர் செய்த பணிகளுக்காக பல தலைமுறைகளை சேர்ந்த மக்கள் அவரை நினைவு கூர்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். பாசிச பாஜகவுடன் கூட்டணி காரணமாக அதிமுக நிர்வாகி ராஜினாமா செய்துள்ளார். ஆரியம் பேசும் நீங்கள் அம்பேத்கரை போற்றி பாடுகிறீர்கள். அம்பேத்கரை பற்றி பேசவோ திராவிடத்தை தூற்றவோ உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் கோவிசெழியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார் கோவில் அருகே வாய்க்காலில் மூழ்கி 3 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மதிமுக நிர்வாக குழு கூட்டம் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். சென்னையில் கிண்டி கவர்னர் மாளிகையில் உள்ள பாரதியார் மண்டபத்தில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நேற்று நடந்தது. கவர்னர் RN ரவி விழாவுக்கு தலைமை தாங்கி அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என தமிழில் கவர்னர் கூறியுள்ளார். மாணவர்களுக்கு ₹1000 கொடுப்பதால் கல்வி அறிவு கிடைத்து விடாது என்று கவர்னர் RN ரவி பேசியுள்ளார். இந்திய கடலோர காவல்படை ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்திய கடத்தல் தடுப்பு நடவடிக்கை மூலம் 145 கிலோ எடை கொண்ட கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாசார் கிராமத்தில் உள்ள சித்தேரியில் குளிக்க சென்ற 2 மாணவிகள் தண்ணீரில் மூழ்கி திங்கட்கிழமை உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சின்ன பொன்னேரி பகுதியை சேர்ந்தவர் சிவா. இவரது மனைவி லலிதா. இந்த தம்பதிக்கு 7 வயதில் கனிஸ்ரீ என்ற பெண் பிள்ளை உள்ளது. இந்நிலையில் சிறுமி வீட்டின் வெளியே விளையாடி கொண்டு இருந்தபோது அவரது பாட்டி சிறுமியிடம் ₹5 நாணயம் ஒன்றை கொடுத்துள்ளார். இதை வாங்கிய சிறுமி தவறுதலாக விழுங்கியுள்ள நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி தனியார் மருத்துவமனை கைவிட்ட நிலையில் அரசு மருத்துவமனை 7 வயது சிறுமியை காப்பாற்றியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயில் அமைந்துள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தினசரி ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். அவ்வாறு வரும் பக்தர்கள் அங்குள்ள கடற்கரையில் புனித நீராடிவிட்டு அதன் பின்னர் முருகனை தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் திருச்செந்தூர் கடலில் திடீரென கடல் உள்வாங்கியது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இமயமலைக்கு சென்றுள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை இமயமலையில் உள்ள பாபா குகையில் தியானத்தில் ஈடுபட்டுள்ளதாக புகைப்படத்தை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். அனைவரது வீடுகளிலும் அம்பேத்கர் படத்தை வைக்க வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். பாஜகவை பார்த்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பயமா என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் அருகே காரிசேரி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஒலிபெருக்கி கட்டும் பணியின் போது உயர் மின் அழுத்த மின்கம்பியின் மீது மைக் செட் ஒயர் உரசி மின்சாரம் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக பலியாகினர். ராமதாஸை வசைப்பாடிய திலகபாமா கட்சியிலிருந்து வெளியேறி விடுவது நல்லது என்று வடிவேலு ராவணன் தெரிவித்துள்ளார்.
தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சித்திரை முதல் நாளை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்துள்ளனர். தமிழகத்தில் நடைபெறும் மக்கள் விரோத ஆட்சி நிச்சயமாக மாற்றப்பட்டு தேஜ கூட்டணி தலைமையில் அடுத்த ஆண்டு புதிய ஆட்சி உதயமாகும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தம் என்று அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆதங்கம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஓடையில் மூழ்கி 3 சிறுவர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். 3 ஆண்டுகளுக்கும் மேலாக 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருந்ததால் சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தால் கடுமையால் சாடப்பட்டவர் தமிழக ஆளுநர் RN ரவி. இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வரும் இவர் மசோதா சர்ச்சைக்கு பிறகு சிறிது காலம் அமைதி காப்பார் என்று நினைத்தால் அடுத்த சர்ச்சை சிக்கி பலரின் கண்டனத்தையும் பெற்று வருகிறார். கோடை விடுமுறை மற்றும் வெயிலின் தாக்கம் அதிகளவில் இருப்பதால் விடுமுறையை கழிப்பதற்காக மக்கள் குடும்பத்துடன் கோவை குற்றாலத்தை நோக்கி படையெடுத்துள்ளனர். டெல்லி பல்கலைக்குட்பட்ட கல்லூரியின் வகுப்பறையில் மாட்டு சாணத்தை கல்லூரி முதல்வர் பூசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உனக்கு கல்வி கடன் கொடுத்தா எங்களுக்கு என்ன கவனிப்பு என்ற பரிதவிப்பில் கல்லூரி மாணவன் எதையோ எதிர்பார்த்து தனக்கு வழங்க வேண்டிய கல்வி கடனை கடைசி நேரத்தில் ரத்து செய்து விட்டனர் என லண்டன் சென்று PG படிக்க வேண்டும் என கனவில் இருந்த ராமநாதபுரம் மாணவர் வங்கி வாசலில் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் பாஜக அதிமுக கூட்டணியின் நோக்கம் என வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். திமுகவுடன் பாஜக மறைமுக கூட்டணி என்று விஜய் பொதுவாக கூறுவதை பொருட்படுத்த தேவையில்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கிரெடிட் கார்டு என்றால் இன்று பலரும் அதனை வாங்குவதற்காக ஆர்வமாக இருக்கின்றனர். ஏற்கனவே பயன்படுத்தியவர்களில் பெரும்பாலானோர் அதனை பார்த்து பயப்படுகின்றனர் என்றே தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகிலுள்ள வடமாதிமங்கலம் துணை மின் நிலையத்துக்குட்பட்ட கீழப்பட்டு கிராமத்தில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அந்த கிராமத்தை சேர்ந்த மின் பயனீட்டாளர் கணேசன் என்பவர் கட்டணமில்லாமல் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு மின்தடை புகார் பற்றி தெரியப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் மின்தடைனா கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, வேறு மாதிரி ஆகிவிடும் என்று வீடு தேடி போய் EB ஊழியர்கள் மிரட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்துப்பட்டி அருகே பண்டிமலை ஆடலூர் செல்லும் மலைப்பாதையில் அமைதி சோலை வனப்பகுதியில் ஆதிமூலப்பிள்ளை ஓடை உள்ளது. இந்த ஓடையிலிருந்து சுமார் 500 அடி பள்ளத்தில் இளம்பெண் ஒருவரின் உடல் தீப்பிடித்து எரிவதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. IPLலில் தோனி அதிரடி 2வது வெற்றியை சென்னை பதிவு செய்தது. IPL 2025இல் 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை CSK வீழ்த்தியது. சென்னையின் புதிய நம்பிக்கை குண்டூர் காரமாக வெடிக்கும் இந்த ஷேக் ரஷீத் யார்? சென்னையின் மிகப்பெரிய தலைவலியை போக்கும் விதமாக நம்பிக்கை ஒளியாய் மின்னி இருக்கிறார் ஷேக் ரஷீத். கான்வேக்கு பதில் ஓப்பனாக இறங்கிய அறிமுக போட்டியிலேயே துடிப்புமிக்க ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். யார் இந்த ஷேக் ரஷீத்? ஷேக் ரஷீத்துக்கு வயது 20 தான். ஆந்திராவின் குண்டூர் பகுதியை சேர்ந்தவர் என்ற தகவல் வெளியானது. பிரீமியர் லீக் போட்டியில் எனக்கான வாய்ப்புக்காக காத்திருந்தேன் என கருண் நாயர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் சதமடித்த வீரருக்கு ஹேர் ட்ரையர் பரிசு வழங்கியதால் ரசிகர்கள் ட்ரோல் செய்கின்றனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 70,040 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,755 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 18 வரை வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 to 3 டிகிரி செல்சியஸை அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.